குட் ஈவினிங் ஜூனியர்ஸ். ஒரு குற்ற வழக்கில் தண்டனை கிடைத்தால் எந்த நீதிமன்றத்தில் தண்டனை கிடைச்சிச்சோ அந்த நீதிமன்றத்திலிருந்து எந்த நீதிமன்றத்திற்கு நம்ம அப்பீல் போக வேண்டும், அது சம்பந்தமாக சொல்கின்ற அந்த புரவிஷன் 374 ஆஃப் சிஆர்பிசி அப்பீல்ஸ் ஃப்ரம் கன்விக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இதில் 4 சப்செக்ஷன் இருந்தாலும் சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைகோர்ட் சம்பந்தமாக சொல்கிறாங்க. ஒரு ஹைகோர்ட்டில் எக்ஸ்ட்ராடினரி ஒரிஜினல் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த பேசிஸில் கன்விக்ஷன் ஆனால், ட்ரையல் நடந்து கன்விக்ஷன் ஆனால் அவங்க அப்பீலுக்கு நேராக சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். அங்கெல்லாம் ட்ரையல் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். 474 சிஆர்பிசி அதற்கு வழிவகை செய்கிறது. அடுத்து சப்செக்ஷன் 2, அதில் 3 விதமான கோர்ட்டு. ஒன்று செஷன்ஸ் ஜட்ஜ், அடுத்து அடிஷ்னல் செஷன் ஜட்ஜி, அடுத்து 7 இயர்ஸ்க்கு மேலே தண்டனை தரக்கூடிய நீதிமன்றம். இந்த இடத்துல நீங்கள் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 3 விதமான கோர்ட்டுக்கும் தண்டனை கொடுத்து அப்பீல் போக வேண்டிய நீதிமன்றம் ஹைகோர்ட்டு தான். அடுத்து சப்செக்ஷன் 3ல் 3 விதமான கிளாஸ் சொல்லியிருக்காங்க, ஏபிசின்னு. அந்த சப்செக்ஷன் 3ல் கிளாஸ் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 விதமான கோர்ட்டு, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் கிளாஸ். இந்த 4 விதமான கோர்ட்டு கீழே தண்டனை கொடுத்தால், அப்புறம் கிளாஸ் பியில் 325 சிஆர்பிசி கீழே தண்டனை கொடுத்தால், சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு 360 சிஆர்பிசி கீழே தண்டனை கொடுத்தால், இந்த 3 விதமான கிளாஸ் ஏபிசிக்கும் நீங்கள் எங்கே போகணும்னா கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்க்கு தான் நீங்கள் அப்பீல் போகணும் தண்டனையை எதிர்த்து. அடுத்து சப்செக்ஷன் 4, இதில் ரேப் ரிலேட்டட் அஃபென்ஸ் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு அது சம்பந்தமான அப்பீல் அப்பீல் ஃபைல் பண்ண டேட்லேருந்து 6 மந்த்ஸில் 6 மாதத்துக்குள்ளே 6 மந்த்ஸ்க்குள்ளே என்ன பண்ணால் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணி ஆக வேண்டும், சல்பி டிஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சப்செக்ஷன் 4 நம்ம என்னன்னா 2018 அமெண்ட்மெண்ட் மூலமாக இங்கே கொண்டு சேர்த்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதே நீங்கள் பிஎன்எஸ்எஸ் எதுவும் மாறுபாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 415 பிஎன்எஸ்எஸ் இதை பற்றி சொன்னாலும் கூட நீட் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சப்செக்ஷன் 3ல் கிளாஸ் ஏ இருக்கு இல்லையா, 4 விதமான கோர்ட்டு சொன்னோம் இல்லையா, அதில் ஒன்று மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை தூக்கிட்டாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜும் தூக்கிட்டாங்க. என்ன மேடம் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜை தூக்கிட்டா நம்ம அது சம்மந்தமாக எங்கே போய் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க இல்லையா, மோர் தென் 7 இயர்ஸ் நீதிமன்றம்னு, அங்கே கொண்டு போய் இதை வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் சிஆர்பிசியின் படி அப்பீல் போகணும்னா சப்ஜட்ஜ் உள்ள கோர்ட்டில் கன்விக்ஷன் எடுத்து அப்பீல் போகணும்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் பிஎன்எஸ்எஸ் பொறுத்து ஹைகோர்ட்டுக்கும் போக வேண்டும். இதுதான் அதில் உள்ள சூட்சமம். தேங்க்யூ.